கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் உங்களில் அநேகர் ஆத்துமாவிலே வறண்டு போயும் சமாதானம் இல்லாமலும் திருப்தியானவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமலும் நன்மையானவைகளை தேடி தேடி நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடக்காதா என்று அங்கலாய்த்தும் ஆத்துமாவிலே பலன் இல்லாமல் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசமும் ஆகிய நன்மையானவற்றை தருகின்றார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து பிதாவால் அருளப்படுகிறவைகள். ஆதலால் பிதா இன்றைக்கு உங்களை திருப்தியாக்கி நன்மையானவைகளை காணச் செய்து ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் தொழிலாகிய மீன் பிடித்தலில் ஏமாற்றமும் விருதாவாகி போன பிரயாசங்களும் நாளைய தினத்திற்கு வழியில்லாத சூழ்நிலைகளுமான நிலையில் மீன்பிடிக்க சென்றவர்களுக்கு ஒன்றும் அகப்படாமல் கவலையோடு ஆத்துமாவிலே தோய்ந்து போயும் இருந்த நிலையில் இயேசு அவர்களை சந்திக்கின்றார், விசாரிக்கின்றார், ஆலோசனைகளை கொடுக்கின்றார். திரளான மீன்களை பிடித்து திருப்தியாக்கி ஆசீர்வதித்து நடத்துகின்றார் என்று நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில், சந்திக்கின்ற மனிதர்களில், பணியிடங்களில் எல்லாம் உங்களின் பிரயாசங்கள் விருதாவாய் போகிறதே என்றும் ஒரு பலனும் நன்மையும் காணப்படவில்லையே என்றும் எப்படி நாம் முன்னேறி செல்வது, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்றவர்களாய் பல குழப்பங்களுடனும் பொருளாதாரத்தில் தடைகள், வறண்ட சூழ்நிலைகள், ஒன்றுமில்லாத நிலைகளையும் மேலும் உதவி செய்வார் யாருமில்லையே என்று அங்கலாய்த்தும் வேதனைகளோடும் காணப்படுகிறவர்களே, அவ்வளவுதான், இனிமேல் எந்த நன்மையும் நம்மை தேடி வராது என்ற நம்பிக்கையற்ற நிலையில் விரக்தியுடன் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயமாகிய நம்பிக்கையின் வலைகளை இன்றைக்கு மீண்டும் விசுவாசமாகிய ஆழ்கடலின் நடுவிலே போடும்படி ஆலோசனை தருகின்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களின் நம்பிக்கையற்ற நிலைகளை மாற்றுகின்றார். தெளிந்த ஆலோசனைகளை தந்து உங்கள் விசுவாசத்தை உயிர்ப்பித்து திரளான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை திருப்தியாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வாக்கு பண்ணுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை இன்றைக்கு விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.